வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் கிச்சன்ல ரொம்ப சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் சிம்பிளா வழுவழுப்பு இல்லாம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரியல் வந்துட்டு நமக்கு சாம்பார், ரசம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நானு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம வதக்கும்போதே கொஞ்சமா எண்ணெய் விட்டு விட்டு தான் நம்ம வதக்குவோம். நான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. இது கூடவே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது சாப்பிடும்போதும் அந்த கடிப்படுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிடும்போது. இப்போ கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும், நான் நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், 5, 6 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். உங்க குழந்தைங்க ரொம்ப வெங்காயத்தெல்லாம் ஒதுக்குவாங்க அப்படின்னா, குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதும், வெண்டைக்காய வந்து நான் சுத்தம் பண்ணி, நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸா கட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு கொழ கொழப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணீங்கன்னா, திட்டமா இருக்கும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, ஜஸ்ட் ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு, இது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் நானு. குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லன்னா சாம்பார் தூள். இத நீங்க சேர்த்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்தா மாரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூளும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா சாம்பார் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பொரியலுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாரி வெண்டைக்காய் வதக்கிட்டு, மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டதும், நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்டின்னா, அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் கடாயில நல்லா ஒட்டிக்கிட்டு நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். மிதமான தீயில வச்சு நல்லா பொறுமையா கிளறி விடுங்க. கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல இது நல்லா வெந்து, அழகா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ உங்களுக்கே பொரியல் பார்க்கும்போது தெரியும். அதில வந்துட்டு அந்த கொழ கொழப்பு தன்மைலாம் இல்ல. நம்ம அத மிதமான தீயில வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம காய அலசிட்டு, நீங்க வந்துட்டு ஈரத்தோடே கட் பண்ணக்கூடாது. அந்த வெண்டைக்காய அலசி நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதுக்கு பிறகு கட் பண்ணிட்டு நீங்க பொரியல் பண்ணணும். இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமா நல்லா இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.